ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டே 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தண்ணி குடிக்கிறதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றத நம்ம பார்க்க போகிறோம். அதனோட முக்கியத்துவம் தெரியாமல் நிறைய பேர் அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தண்ணி குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து தண்ணியை வந்து நல்லா அவாய்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே மொபைல் ஃபோனில் ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட அதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க. லைக் தண்ணிங்கிறது ஒரு எல்லாத்துக்குமே காமனாக கிடைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே இப்போ வந்து நிறையா அமௌண்ட் கொடுத்து தான் வாங்குகிற மாதிரிலாம் இருக்குது. பட் ஸ்டில் தண்ணி குடிக்கிறதோட பெனிஃபிட்ஸ் குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுனால நம்மளோட கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட அதை வந்து ஸ்கூல்லலாம் இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி விஷயம் தெரியுதுன்னு தெரியல. பட் ஸ்டில் 3 தடவை அவங்க வந்து இதுக்காகவே பெல் ரிங் பண்ணுறாங்க, அந்த டைமில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, இன் கேரளா ஸ்கூல்ஸில் கூட இது வந்து வாட்டர் பெல் சிஸ்டம் கண்டிப்பாக இன்னுமே ஸ்டில் எல்லா ஸ்கூல்லையுமே அது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மெயின் திங், குழந்தைங்கள்லேருந்து அந்த ஹேபிட் ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் அது லைஃப் லாங் நம்ம கூடவே கண்டினியூ ஆகிட்ருக்கும். எத்தனை பேர்த்துக்கு இந்த ஸ்கூல் பழக்கம் வந்து இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நம்ம ஸ்கூலில் பழகிறது வந்து லைஃப் லாங் நம்ம கூட கண்டினியூ ஆகும். பிகாஸ் நம்மளோட சின்ன வயசில் என்ன மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல விஷயங்களை நிறையா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த திங் தான் இந்த தண்ணி குடிக்கிறது. ஸோ இதில் நம்ம உறுப்புகளுக்கு எவ்வளோ சதவீதம் தண்ணிகள் வந்து இயங்குது அப்படின்றது. ஸோ லைக் நம்மளோட தோல் சருமங்களுக்கு 80%, ஸ்கின்னுக்கு, தென் எலும்புக்கு 24% தண்ணியில் தான் இயங்கிட்டுருக்கு. தென் மசில்ஸ் தசைகளுக்கு 80%, தென் இரத்த நாணங்களுக்கு 85%, தென் நம்ம மூளைக்கு 75%. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சத்துக்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தண்ணி ரெண்டு முக்கியமான பங்கு வகிக்குது. அதே மாதிரி நம்மளோட ஃபுட்டை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இந்த தண்ணி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. தென் நம்மளோட நுரையீரல், லங்ஸ் வந்து 90% தண்ணியில் தான் இயங்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா உறுப்புகளுக்குமே தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தண்ணி குடிக்கலான்னு சொல்கிறீங்க, எவ்வளோ குடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வெயிட்டோட ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குது இல்லைங்களா, அதில் ஹாஃப். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னா அதனோட முன்னாடி டிஜிட்டில் 6, அதில் பாதி 3 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது நம்ம தண்ணி குடிக்காதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அக்னிங்கிறது லைக் நம்ம தோல் சருமத்தில் வரக்கூடிய இந்த கொப்பளங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வரும். தென் பேக்ஸ் அண்டர் த ஐஸ். ஸோ கண்ணுக்கு கீழே வந்து கருவளையம் மாதிரி வருது இல்லையா, அதுவும் கூட லைக் இதனால் வரலாம் தண்ணி குடிக்காமல் விட்டிங்கன்னா. தென் ட்ரை நோஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ட்ரை நோஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக சளி பிடிக்கும், எல்லா தொந்தரவும் வரும். தென் லாங்கர் ஹேங் ஓவர்ஸ், ரொம்ப நேரம் நம்ம வந்து ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி தண்ணி நல்லா குடித்தா என்னென்ன பலன் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தி ஸ்கால்ப், அதாவது நம்மளோட தலைகள் வந்து சூடாகாமல் இருக்கணும். ஸோ அப்போமே வந்துட்டு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ அப்போ ஹேர் ஃபால்ஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் நெயில்ஸ், நகங்களுக்கு ரொம்ப நல்லது. தென் கிளியர் பிரைட் ஐஸ், கண்களுக்கு ரொம்ப நல்லது. தென் மெட்டபாலிசம், நம்ம சத்துகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கோட கண்டென்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே உங்களோட மொபைலில் ரிமைண்டர் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சமாவது வாட்டர் இன்டேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.